ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாய் நமோ நமः. ஓம் சாய்ராம். சபரி சாய்ராம். எனக்கு பாபான்னா என்னன்னே தெரியாது. ஆனால் எனக்கு பாபான்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தான்னா கடவுள் மாதிரி கலைவாணிங்கிறவங்க தான் பாபா உருவத்தில் எனக்கு அந்த பாபா இங்கே இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதிலிருந்து தான் எனக்கு பாபா யாருன்னுங்கிறதே தெரியும். அதிலிருந்து நான் பாபாவையே கருதி கும்பிட்டுட்டே வரேன். டெய்லியும் நான் தூங்கி எந்திரிச்சாலும் சரி, நைட்டு படுக்கும்போதும் சரி, பாபா என் குடும்பத்தை கண் நோக்கி பார்க்கணும், உங்கள் உருவத்தில் தான் அவங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி எதாக இருந்தாலும் சொன்னாங்க. சேவை செய்கிறதுக்கு அப்படித்தான் அந்த பக்குவமே எனக்கு தெரியாமல் இருந்தது. தாளவாடி கூட்டிகிட்டு போனாங்க. என்னைய கூட்டிகிட்டு போய் பாபா உனக்கு நல்லது செய்வார், வா செல்வி. நான் 6 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டேன். எந்திரிச்சு அவங்க என்னை எழுப்புவாங்க, என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பாபா அவங்க உருவத்தில் நேரில் சொல்லாட்டியும் அவங்க உருவத்தில் எனக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் சொன்னாங்க. அங்கே தாளவாடியில் எப்படி சேவை செய்யணும்னு இலவச சட்ட முகாம் நடத்தினாங்க. எத்தனை பேர்த்துக்கு தலைக்கு கூட எண்ணெய் தேய்க்க தெரியாமல் இருந்தவங்களையெல்லாம் விழிப்புணர்வு பண்ண வச்சாங்க. அது கூட நானும் சேர்ந்து அவங்களுக்கு நான் ஒரு உறுதுணையாக இருந்தேன். என் குழந்தைங்களுக்கு எனக்கு 2 பொண்ணு 1 பையன். நான் கோபியிலேருந்து வர்றேன். எனக்கு மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு வயசு ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு இருந்தது. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். நல்ல மாப்பிள்ளையா எனக்கு அவங்களும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே குழந்தைய 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்ட்டு பாபா கோயில்கிட்ட பாபா கிட்ட நான் கருதி வேண்டினேன். இந்த மாதிரி குழந்தைக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு பாபா அழகான ஒரு ஆண் குழந்தை எனக்கு எங்கள் பொண்ணுக்கு கொடுத்தாங்க, வளர்மதிக்கு. அவங்களும் இப்போ நல்லா அப்படியாக பாபா என்னை அவங்க தான் சீரடிக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. என்னைய கூட்டிகிட்டு போய் என் பையனுக்கு அப்படிதான் பொண்ணே கிடைக்கல. தொலாவி 5 வருஷம் தொலாவினேன், கிடைக்கல. பாபா கிட்ட வேண்டி கருதி அழுதுகிட்டு வேண்டினேன். இந்த மாதிரி பாபா, சபரி சாய் பாபா, என் பையனுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அதையும் வேண்டி போய் ஒரு மாதத்துக்குள்ளேயே நல்ல பொண்ணாக அமைஞ்சு கல்யாணம் நடந்தது. நல்ல வேலையில் இருக்கிற பொண்ணாக கிடைச்சிது. வணிக வரித்துறையில் இருக்கிற பொண்ணு கிடைச்சி அது நல்லா இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அது பாபாவுடைய அருளால் எனக்கு இத்தனையும் கிடைக்குது. அப்படின்னா நான் இன்னைக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவளை விழிப்புணர்வு பண்ண வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கலைவாணிங்கிற உருவத்தில் பாபா எனக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் சொன்னாங்க. ஏன்னா நேரடியாக நான் பாபாவை பார்க்கலினாலும் அவங்க உருவத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள கடவுள் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாபானா யாருன்னு தெரியாது இல்லை, எனக்கு அத்தனையும் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே தாளவாடியில் என்னை கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷம் ஆச்சுங்க. அவங்களோட இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபத்தோட இல்லாமல் எங்களை வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா பாபாவுடைய அருள், பாபாவுடைய கருணை, பாபாவுடைய எங்களுக்கு எல்லா வகையிலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் தொழிலையும் அவங்க எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இன்னைக்கு தாளவாடியிலேன்னு ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு என்னை வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அது யாருன்னா பாபா. அந்த பாபா உருவத்தில் வந்திருக்காங்கன்னா கலைவாணி அவங்க தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபமோ ஒரு பண குறைபாடுகளோ இல்லை எந்த ஒரு செல்வம் எதுவுமே இல்லைங்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு யாருன்னா பாபாவுடைய அருளுங்க. நீங்களும் வர்றவங்க அனைத்துமே என்னென்னா பாபாவுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கருதி வேண்டுங்க. கண்டிப்பாக கிடைக்கும்.